நான் இருக்கிற இந்த பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, வயநாடு மண் சரிவு ஏற்பட்டு அடையாளம் தெரியாத நபர்களுடைய உடலை அடக்கம் செய்யப்பட்ட பகுதி. ஒரே நாள் அன்னைக்கு, அதாவது 6 நாள் கழிச்சு அவங்களுடைய உடல் வந்து கிடைச்சிருக்கு. கிடைச்ச இந்த தருவாயில அவங்களுடைய உடல் எல்லாம் இங்கதான் அடக்கம் செஞ்சிருக்காங்க. பார்க்கும்போதே ரொம்ப மனசு பயங்கரமான ஒரு வலிக்கு உள்ளாயிருக்கு. ஒரு 39 பேருடைய உடலை வந்து முழுசா கிடைச்சிருக்கு. ஆனா அழுகிய நிலையில அதை வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய பேருடைய உடல்லாம் வந்து உடல் பாகங்களா கிடைச்சிருக்கு. இது பெரிய வலி எனக்கு கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்லெல்லாம் பாத்தீங்கன்னா நம்பர் தான் இருக்கும். நீங்க எந்த கல்லை பார்த்தாலும் அங்க வெறும் நம்பர் தான் இருக்கும். பொதுவாக ஒருத்தவங்க இறந்த பிறகு அவங்களுடைய உடல் அடக்கம் பண்ணும்போது அவங்களுடைய பேரு, அவங்களுடைய பர்த் அண்ட் டெத் டேட்டை வந்து பொறிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல வெறும் கல்லுல வெறும் நம்பர் தான் இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 6 நாள் கிடைச்ச உடம்பு டீகம்போஸ் ஆனதால உடனே அடக்கம் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுடைய உறவினர்கள்லாம் காணும்னு முகாமில் போய் தேடும்போது அவங்களுடைய டிஎன்ஏவை எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அடக்கம் செய்யப்பட்ட அந்த பாடியுடைய டிஎன்ஏவும் ஃபேமிலி மெம்பருடைய டிஎன்ஏவும் மேட்ச் ஆச்சுன்னா அந்த சீரியல் நம்பரை சொல்லுவாங்க. அந்த சீரியல் நம்பரை எடுத்துட்டு வந்து அடக்கம் செய்யப்பட்ட அந்த ஃபேமிலி மெம்பர் யாருன்றதை இந்த இடத்துல தேதி வந்து